கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே எழுத்தாளர் பாமாவுக்கு ஔவையார் விருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஔவையார் விருதுகள் அப்படிங்கிறது நமக்கு மகளிர் தினத்தை மார்ச் 8ஆம் தேதி வருஷம் கொடுத்துட்ருக்காங்க. எப்போது இருந்துன்னா 2012ஆம் ஆண்டுலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. தமிழக அரசோட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தான் இந்த ஒரு அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டே வராங்க. சரிங்களா? அந்த வகையில் இந்த வருஷத்துக்கான விருது அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வருஷத்துக்கான ஔவையார் விருது அப்படிங்கிறத இலக்கியத்தில் தலித் மக்களின் குரலாக ஒலித்து சமூக தொண்டாற்றி வரும் முன்னணி எழுத்தாளரான விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்டினா சூசேராஜ் என்கிற பாமாவுக்கு இந்த வருஷம் விருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 2024ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது அப்படிங்கிறது பாமா அப்படிங்கிற எழுத்தாளருக்கு போயிருக்கு. ஸோ இலக்கியத்தின் வாயிலாக மக்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்தாளருக்கு தான் இந்த வருஷம் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. பாமா, அவங்க எழுத்தாளர் பேர் பாமா. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப அவரது கருக்கு, சங்கதி, வன்மம், மனுஷி போன்ற நாவல்களும், கிசும்புக்காரன், கொண்டாட்டம், ஒரு தாத்தாவும் எருமையும் போன்ற சிறுகதை தொகுப்புகளும் குறிப்பிடத்தக்கவை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இவங்களோட படைப்புகளை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கடைசியாக என்ன சொல்றாங்கன்னா, இவர் எழுதிய கருக்கு என்ற புதினம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு 2000 கிராஸ் வேர்ல்ட் புக் விருதை வென்றது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எழுதின படைப்புகளை ஆங்கிலத்தில் மாற்றி அதுக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு முக்கியமான எழுத்தாளராகவும் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த வருஷம் ஔவையார் விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது. அது என்ன பின்னணியில் வழங்கப்படுது அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியம். சரிங்களா? அடுத்தது வடசென்னை அனல் மின் நிலையம் அத்திப்பேட் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. சரிங்களா? அங்கே ஒரு 3வது கட்டமான ஒரு விஷயம் தொடங்கியிருப்பாங்க. ஸோ அது 800 மெகாவாட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் ரூபாய் 10,000 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள 3வது அலகில் 800 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட மிக உய மின் நிலையத்தை முதல்வர் திறந்து வைத்தார் அப்படிங்கிற சொல்றாங்க. இதனுடைய சிறப்பம்சம் தான் நம்ம இந்த ஆர்டிகல்ல பார்க்கிறோம். என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, 800 மெகாவாட் மின் உற்பத்தி திறனில் 3வது அலகு 2010ஆம் ஆண்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கையெழுத்தாகுது. சரிங்களா? இதன் மூலம் இந்த 2 பாயிண்ட் தான் நமக்கு முக்கியமே. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள அனல் மின் நிலையங்களில் முதல் முறையாக குறைந்த அளவிலான நிலக்கரியை கொண்டு அதிகபட்ச மின் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் கொண்ட மிக உய மின் நிலையம் இங்கு நிறுவப்பட்டுள்ளது. அதாவது சூப்பர் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதுதான் இந்த உயர் மின் நிலையம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். குறைந்த அளவில் நிலக்கரியை கொண்டு அதிகபட்சமான நம்ம மின்சாரத்தை தயாரிக்க முடியும் இந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மின் நிலையத்தில் 450 கிராம் நிலக்கரியை கொண்டு 1 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 450 கிராம்ஸ் இருந்தாலே போதும், நம்ம 1 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறத தயாரிச்சிடலாம். ஓகேங்களா? அதுதான் இதனுடைய சிறப்பம்சமாகவும் இருக்கு. அதுதான் நம்ம 2வது நியூஸாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது ஃபில்டர் காபிக்கு கௌரவம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ குரோஷியா அப்படிங்கிற கண்ட்ரி இருக்கு. யூரோப்பில் குரோஷியா அப்படிங்கிற கண்ட்ரி, அந்த நாட்டை சேர்ந்த டெஸ்ட் அட்லஸ் அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் உணவுப் பொருட்கள் அது குறித்த ஆய்வுகளை தொடர்ச்சியாக வெளியிட்டே வராங்க. அந்த அடிப்படையில் சிறந்த காபி நிறுவனங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு 38 அமைப்புகளை நிறுவனங்களை சொல்றாங்க. அதுல முதல் இடத்தை பிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கியூபாவோட கியூபன் எஸ்பிரஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காஃபி ஃபர்ஸ்ட் பிளேஸையும், நம்மளோட ஃபில்டர் காஃபி அப்படிங்கிறது செகண்ட் பிளேஸையும் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம தென் மாநிலங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபில்டர் காஃபி அப்படிங்கிறது வந்தனால தான் இந்த ஒரு ரிப்போர்ட்டை நம்ம பார்க்குறோம். வேர்ல்டு லெவல் செகண்ட் ரேங்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கடைசி நியூஸ்ல மாநிலங்களின் கொள்கை உருவாக்கத்துக்கு புதிய தளம் யார் உருவாக்கியிருக்காங்கன்னா, நித்தி ஆயோக் உருவாக்கியிருக்காங்க. என்ன இதனுடைய சிறப்பம்சம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நித்தி ஆயோக் பற்றி கொடுத்துருக்காங்க. 2015 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்வதற்கான கொள்கைகளை பரிந்துரை செய்யும் பணியை இவ்வமைப்பை மேற்கொண்டு வருகிறது. ஸோ இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணுறது ஃபியூச்சரிஸ்டிக் பிளானிங்காக இருக்கும். பாட்டம்லேருந்து அந்த பாட்டம் டு டாப் அந்த ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுவாங்க. நித்தி ஆயோக் இந்தியாவோட ஃபியூச்சர் பிளான்ஸை டிவைஸ் பண்ணுறதுல ரொம்ப பெரிய ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் புதுசாக ஒரு திட்டம் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஒரு போர்ட்டல் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்நிலையில் மாநிலங்கள் முக்கிய துறைகளில் சிறந்த திட்டங்களை வகுக்க உதவும் வகையில் நிதி ஃபார் ஸ்டேட்ஸ் என்ற புதிய தகவல் தளத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஓகேங்களா? ஸோ நிதி ஃபார் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. என்ன பண்ண போகுது அந்த தளம் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த பிளாட்ஃபார்ம் வேளாண், கல்வி, ஏரி, ஆற்றல், சுகாதாரம், திறன் மேம்பாடு, உற்பத்தி, சுற்றுலா, நகர்ப்புற மேம்பாடு, நீர் மேலாண்மை, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட 10 துறைகள் தொடர்புடைய
எத்தனை துறைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிதி ஃபார் ஸ்டேட்ஸில் 10 துறைகள் இருக்க போது அதை சார்ந்த 7000 சிறந்த நடைமுறைகள் பெஸ்ட் ப்ராக்டிஸ், இந்த 10 துறைகளில் 10 செக்டாரில் இருக்கக்கூடிய 7000 பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது, 5000 கொள்கை ஆவணங்கள் பாலிசி டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது, 5000 ப்ளஸ் பாலிசி டாக்குமெண்ட்ஸ். அடுத்தது 900 தரவு தொகுப்புகள், அதாவது டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்க போது 900 தரவு தொகுப்புகள். இதெல்லாம் உட்பட முக்கிய விவரங்கள் இந்த தளத்தில் உள்ளடங்கி இருக்கும். ஸோ இந்த 10 துறைகளில் முக்கியமான விஷயங்கள், பாலிசி டாக்குமெண்ட்டு, நமக்கு அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீர் மேலாண்மை ஒரு விஷயம், ஒரு செக்டார் எடுக்கிறோம், அதில் பெஸ்ட் ப்ராக்டிஸ் எங்கே இருக்குது, அதில் பெஸ்ட் பாலிசி டாக்குமெண்ட் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி டேட்டாஸ், நம்ம மாநிலத்துக்கு தேவையான டேட்டாஸ் அந்த மாதிரி விஷயங்களை எங்கேருந்து எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு திட்டம் தீட்டணும் அப்படின்னா அதுக்கு மற்ற ப்ராக்டிசஸ், மற்ற ஸ்டேட்டில் மற்ற ஊர்களில் என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம எடுத்து படிக்க முடியும். அவங்க பாலிசி டாக்குமெண்ட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களோட டேட்டா என்னெல்லாம் இருக்குது, இவங்க யாரோட பெஸ்ட் ப்ராக்டிசஸை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3த்தையும் எடுத்து வச்சு அந்த 3த்தையும் நம்மளோட ஜாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி புதுசாக ஒரு திட்டத்தை உருவாக்கலாம். ஒரு வெல் இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங்க்கு இந்த ஒரு போர்ட்டல் அப்படிங்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்க போகுது. அரசாங்கங்களும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டேட்டா நிறைய கையில் இருக்க தான் அவங்க கரெக்டாக இந்த டார்கெட்டட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அ ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு திட்டத்தை டார்கெட்டடாக இவங்களுக்கு தான் தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக அதை பண்ணிடலாம். அதுதான் அரசாங்கங்களுக்கும் தேவை. அந்த வகையில் ஒரு முக்கியமான திட்டமாக இருக்குது நமக்கு. சரிங்களா, ஒவ்வொரு மாநிலமும் ஏனைய மாநிலங்களின் போக்குகளை அறிந்து கொள்ளவும் அதற்கேற்ப தங்கள் மாநிலத்தில் கொள்கைகளை உருவாக்குவதற்கும் இந்த தளம் பயனுடையதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அதை அவங்க ஸ்டேட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்களை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு தளம் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நமக்கு இன்னைக்கு டிஎன்ஏ அப்படிங்கிறது முடிஞ்சுச்சுங்களா. ஸோ ஒரு மொத்தம் 4 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்துருக்கோம். 4மே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். இந்த நிதி ஃபார் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் ஆகும். சரிங்களா, இன்னும் நிறைய செய்திகள் இதை சார்ந்து வரும், அதை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.